அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு காலை வேலை. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான எலெக்ஷன். எல்லாரும் காலையிலே ஓட்டு போட கிளம்பியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஓட்டு போட்டுட்டீங்க. நாங்களும் ஜனநாயக கடமையை காலையிலே நிறைவேற்றிட்டோம். உங்களுக்கு நான் சொல்றேன், இது வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு நாடு. அதுலேயும் தமிழ்நாடு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பான ஒரு எல்லை பகுதி. பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள்ல மனுஷ ஜாதிகளை ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவரவருக்கான குடியிருப்பு எல்லைகளை கர்த்தரே நியமித்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ நம்ம எங்கெங்க வாழணும்னு நமக்கு நிறைய ஆசைகள் இருந்தாலும் ஆண்டவர் எங்க நியமித்தாரோ, நமக்கு எங்க ஒரு குடியிருப்பு எல்லையை அவர் நியமித்தாரோ அங்கதான் நம்ம குடும்பமாய் நம்ம வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு திட்டம். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருப்பது, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய குறிப்பிட்ட பகுதியில, கிராமத்துல, பட்டணத்துல இன்னைக்கு வாழ்ந்திருப்பது அது தேவன் கொடுத்த அந்த திட்டத்தின்படிதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை. அதே மாதிரி அதிகாரிகளையும் நமக்கு மேல இருக்கிற எல்லா ஸ்தானத்துல இருக்கிறவர்களையும் கர்த்தரே ஏற்படுத்துகிறார். சோ நம்ம மூலமாய் தான் ஆண்டவர் அதை செய்கிறார். பாருங்க, எஸ்தர் அந்த அரண்மனைக்கு அவள் போனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த தேசத்துல அவள் இருந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. யோசேப்பு திடீரென்று எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. தானியேல் பாபிலோன் ராஜ்யத்துல போனதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றையுமே அவரே தான் செய்கிறார். பட் த்ரூ அஸ், நம்ம மூலமாக தான் கர்த்தர் செய்கிறார். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இதற்காக ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. நம்ம நாட்டுல நமக்கு இந்த ஒரு உரிமையை கொடுத்து நம்மளுடைய அதிகாரிகளை, நம்மளுடைய அமைச்சர்களை நாம் தெரிந்தெடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சோ இன்னைக்கு யாருமே எந்த ஒரு சூழ்நிலையினாலும் அந்த உரிமையை தவற விடாதீங்க. எல்லாரும் கண்டிப்பா போய் உங்க ஓட்டை நீங்க ஆண்டவர் உங்க உள்ளத்துல ஏவுகிற அமேன் நபர்களுக்கு உங்களுக்கு பிரியமான ஓட்டை நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஆனால் யாரும் எந்த சூழ்நிலைகளினாலும் ஓட்டு போட மனம் இல்லாமல் இருந்து விடாதீங்க. உங்க ஸ்தானம், உங்கள் உரிமை ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை இந்த தமிழ்நாட்டுல கர்த்தர் வைத்திருக்கிறார். சோ இன்றைக்கு எலெக்ஷன் அமைதியாய் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தமக்கு சித்தமானதை கர்த்தர் நிறைவேற்றி ஒரு சமாதானமான நல்லாட்சியை கர்த்தர் நமக்கு தந்து நம் தேசத்துல வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். கண்டிப்பா இந்த இடத்துல நீதிமான்கள் பெருகும் போது கண்டிப்பா ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டாகும். கர்த்தர் உங்களையும் என்னையும் தேசத்தின் அதிகாரிகளையும் இந்த இடத்துல அவருக்கு பயந்தவர்களாய் கர்த்தர் வைத்திருப்பதினால ஒரு பெரிய கொண்டாட்டம் நிச்சயமாய் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லாட்சி அமைய கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, ஓட்டை பதிவு செய்திருங்க. குடும்பமாய் மறந்துடாதீங்க. ஓட்டு போடாம இன்னைக்கு யாரும் இருந்துடாதீங்க. இது உங்க உரிமை. நீங்கள் ஒரு எஸ்தர் ராஜாத்தி, தானியேல் உங்களுக்கு இருக்கிற உரிமையை, அத்தாரிட்டியை, ஸ்தானத்தை காத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.